வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தினமும் காலையில் கம்மங்கூழ் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழரோட பாரம்பரிய உணவில் ஒன்று தான் கம்மங்கூழ். 10 வருடங்களுக்கு முன்பு வரை கம்மங்கூழ் எல்லார் வீட்லேயும் சாதாரணமாக ரெடி பண்ணி குடிச்சிட்டு வந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கம்மங்கூழ் அரிய பானமாக தள்ளுவண்டியில் விற்றுட்டு வராங்க. இன்று வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. கோடைக்காலம் வேற ஆரம்பிச்சிச்சு. இந்த நிலையில் பலர் அதிக வெப்பத்தால் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனையால் அவஸ்திப்படக்கூடும். குறிப்பாக நிறைய பேர் உடல் சூட்டினால் கஷ்டப்படுவாங்க. இந்த உடல் சூட்டை தணிப்பதற்கு ஏராளமான பானங்கள், மருந்துகள் போன்றவை விற்கப்படுது. முந்தைய காலத்தில் எல்லாம் நிறைய பானங்கள், மருந்துகள் எல்லாம் இல்லை. நம் முன்னோர்கள் வெயிலால் ஏற்படும் தாக்கத்தை தணிப்பதற்கு பழங்காலம் முதலாக கம்மங்கூழை தான் குடிச்சிட்டு வராங்க. தானிய வகைகளில் ஒன்றான கம்புல ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்கு. அதில் 15% புரோட்டீனும், அதிகளவு நார்ச்சத்து, வைட்டமின் இ, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், நியாசின், தயாமின், ரியோஃப்ளவின் போன்றவை குறிப்பிடத்தக்கது. அதோடு அத்தியாவசியமான அமினோ அமிலங்களான மெத்தியோனைன் மற்றும் லிச்சித்தின், கனிம சத்துக்களான இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்றவை அடங்கியிருக்கு. இப்போது கம்மங்கூழ் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்ப்போம். இனிமேல் காலையில் கண்ட உணவுகளை உட்கொள்ளாமல் கம்மங்கூழை தயாரித்து குடிங்க. முக்கியமாக கம்மங்கூழ் தயாரிப்பது மிகவும் எளிமையானது. அதுவும் இரவில் தயாரிச்சுட்டு மறுநாள் காலையில் குடிக்க வேண்டிய பானம் என்பதால் இன்றைய தலைமுறையிற்கு ஏற்ற அற்புதமான காலை உணவாக இருக்கும். இந்த குடிக்கிறதுனால என்ன பயன்னா, உடல் சூடு குறையும். வெயில் காலத்தில் உடல் சூட்டால் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. இந்த உடல் சூட்டை தணிப்பதற்கு இளநீருக்கு அடுத்தபடியாக சிறந்த பானம் அப்படின்னா அது கம்மங்கூழ் தான். ஒருவர் கம்மங்கூழை தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் உடலோட வெப்பநிலை அளவுக்கு அதிகமாகாமல் சீராக பராமரிக்கப்படும். அதோடு கம்மங்கூழ் உடலுக்கு உடனடியான ஆற்றலையும் வழங்கும். அடுத்ததாக இரத்த சோகையை நீங்கும். கரும்புல இரும்புச்சத்து அதிகமாக இருக்கு. இது இரத்த செல்களோட உற்பத்திக்கு அவசியமான ஒரு முக்கியமான சத்து. இந்த கம்மங்கூழை தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா இரத்த சோகையை சரி செய்யும். உடலில் இரத்தத்தோட அளவை அதிகரிக்க நினைத்தால் கம்மங்கூழை தினமும் குடிச்சிட்டு வரலாம். அடுத்ததாக கரோனரி இதய நோய். கம்மங்கூழை ஒருத்தவர் கம்மங்கூழை டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா உடலில் உள்ள ட்ரைக்ளிசரைடுகளோட அளவை குறைக்க உதவும். இரத்தத்தின் அடர்த்தியை தடுத்து இரத்தம் உறைவதை தடுக்கும். பக்கவாதம் மற்றும் கரோனரி இதய நோயோட அபாயத்தையும் இது குறைக்கும். அடுத்ததாக வைட்டமின் பி. கம்பில் உள்ள பி வைட்டமின் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகளை உடைத்தெறிய உதவும். இது இரத்தத்தில் உள்ள ஹோமோசிஸ்டின் அளவை குறைச்சி கொலஸ்ட்ரால்கள் உடலில் படிவதை தடுக்கும். கம்பில் உள்ள நியாசின் இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் தேங்குவதை தடுத்து இரத்தத்தில் உள்ள நல்ல கொழுப்புகளோட அளவை அதிகரிக்கும். அடுத்ததாக உடல் எடையும் குறையும். கம்மங்கூழில் உள்ள ட்ரிப்டோஃபன் அப்படிங்கிற ஒரு அமினோ அமிலம் பசி உணர்வை குறைச்சி உடல் எடையை பராமரிக்க உதவும். இது மெதுவாக செரிமானம் ஆவதால் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் தடுக்கும். கம்பில் உள்ள அதிகமான நார்ச்சத்து அளவுக்கு அதிகமாக உணவு உண்பதை தடுக்கும். அதனால் உடல் எடையை குறைக்க முயற்சிப்பவர்கள் இந்த கம்மங்கூழை தினமும் காலையில் குடிச்சிட்டு வரலாம். அடுத்ததாக குடல் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கும். கம்பில் உள்ள நார்ச்சத்து மற்றும் ஃபைட்டோ நியூட்ரியன்கள் குடல் புற்றுநோயோட அபாயத்தை குறைக்கும். இதில் உள்ள லிக்னன் என்னும் ஃபைட்டோ நியூட்ரியன் குடலில் மேமாலியன் லிக்னனான மாற்றப்பட்டு மார்பக புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பளிக்கும். அடுத்ததாக உயர் இரத்த அழுத்தம். கம்பில் உள்ள மெக்னீசியம் தசைகளை ரிலாக்ஸ் அடைய செய்யும். அதாவது இரத்த நாள சுவற்றை தளர்வடைய செய்து இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் தடையை தடுத்து உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும். இந்த கம்பு தீவிரமான ஆஸ்துமா மற்றும் ஒற்றை தலைவலியையும் குறைக்கும். அடுத்ததாக சர்க்கரை நோயையும் பராமரிக்கும். கம்பில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கும். இது செரிமான செயல்பாட்டை தாமதப்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை சீராக பராமரிக்கும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கம்மங்கூழை குடிச்சா இது சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள உதவும். முக்கியமாக டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மிகவும் நல்லது. அடுத்து நல்ல தூக்கத்தையும் நமக்கு அளிக்கும். கம்பில் உள்ள ட்ரிப்டோஃபன் உடலில் செரட்டோனின் அளவை அதிகரித்து மன அழுத்தத்தை குறைக்க உதவும். தினமும் இரவில் படுக்கிறதுக்கு முன்பு ஒருவர் ஒரு கப் கம்மங்கூழை குடித்தா மன அழுத்தம் குறைஞ்சி இரவில் நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தை பெறலாம். அடுத்ததாக மாதவிடாய் கால வலிகள். கம்பில் மெக்னீசியம் அதிகமாக இருக்குது. பெண்கள் கம்மங்கூழை குடிச்சிட்டு வந்தோம்னா மாதவிடாய் காலத்தில் சந்திக்கும் வயிற்று வலி மற்றும் வயிற்று பிடிப்புகளை தடுக்கலாம்.
மாதந்தோறும் சந்திக்கும் மாதவிடாயின் போது வயிற்று வலியால் கஷ்டப்பட்டு வந்ததுன்னா தினமும் காலையில் கம்மங்கூழ குடிச்சிட்டு வாங்க. அடுத்ததாக எலும்புகளை வலிமையாக்கும். கம்பில் கால்சியம் சத்து ஏராளமாக இருக்குது. கம்மங்கூழ தினமும் குடிச்சிட்டு வந்தால் அதில் உள்ள கால்சியம் எலும்புகளோட வலிமை மற்றும் அடர்த்தி அதிகரித்து எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். முக்கியமாக ஆர்த்தடிஸ் மற்றும் எலும்பு முறிவு உள்ளவர்கள் கம்மங்கூழ குடிப்பது மிகவும் நல்லது. இந்த அற்புதமான பானத்தை தினமும் காலையில் 2 டம்ளர் குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி நோய்களெல்லாம் நம்ம தடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.